அங்க போகும்போது எப்பவும் போல கோவத்தோடையும் பழைய குணத்தோடையும் தான் போனேன். அங்க இருந்தவங்க எல்லாருமே என்னை திட்டினாங்க. நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அவங்க பேச பேச என்னால எதையும் மறைக்க முடியல. பழச எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இப்ப என் மனசுக்குள்ள எல்லாமே வடிஞ்சு போய் தெளிவா வார இறங்கின மாதிரி இருக்குப்பா. அவங்க எல்லாரும் என்ன முதல்ல பார்த்த பார்வைக்கும் நடந்தது எல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் லீலாவை நான் நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன், என் கூட அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். ஆனா மாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. எனக்கு என் லீலா வேணும். லீலா வீட்டுக்கு வரணும். லீலா இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்குள்ள பிரச்சனைய நான் உணர்ந்துட்டேன். இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்க அவங்க நம்பணும். நீங்கதான் எப்படியாவது அவங்ககிட்ட எடுத்து சொல்லி லீலா அவங்க கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். லீலா இல்லாத இந்த ரூமுக்குள்ள என்னால போக கூட முடியலப்பா. என்னண்ணே யோசனையா இருக்கீங்க? அதான்டா வீட்லயே உட்காந்து போர் அடிக்குது, கடைக்கு வரலாமான்னு பாக்குறேன். வாங்கண்ணே இன்னைக்கே போலாம். நிர்மலாவை சுடு தண்ணி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். முகம் கை கால கழுவிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அண்ணே ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வரீங்க, சாமி கும்பிட்டு கிளம்புங்க. என்ன நிர்மலாது இந்த காலத்துல போய் இப்படி ஏதோ கல்லடுப்பு கட்டி கள்ளச்சாராயம் கட்டுற எஃபெக்ட் கொடுக்குற. ஆமா இந்த கேஸ் ஸ்டவ்ல வச்சா தண்ணி காஞ்சிடும் போது வெந்நீருக்கெல்லாம் கேஸ் யூஸ் பண்ணா அப்புறம் கேஸ் சீக்கிரமா தீர்ந்து போயிடும். அப்போ ஒண்ணு செய்யலாம், பாத்ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடலாமா? முதல்ல இதை செல்வண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆமா அவர் பெரிய பைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாத்தையும் அவர் தான் கேட்கணும். வேற யார்கிட்ட தான் கேட்கணும்ன்றீங்க? பாரு அவன்கிட்ட பேசணும்னா ஒரு சோடாவை குடிச்சிட்டு தான் பேசணும். எல்லாத்தையும் வள வளன்னு ஆர்கியூ பண்ணுவான். என்ன இந்த மாதிரி புகையை கிளப்புற? இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து புடிச்சிட்டு வர போறான். இந்த மாதிரி நீங்க பண்றதுனாலதான் ஓஷன்லயே ஓட்ட விழுந்துச்சு. அண்ணே அண்ணே வெந்நீர் ஊத்திட்டேன். ஆஹா இனிமே அவர் எந்திரிச்சு நடந்து வந்து வெந்நீர் ஆறி போயிடும். செல்வம் காஃபி. எனக்கு காஃபி வேணாமா? நீ தானே காஃபி போட சொன்ன? எனக்கு வேணாம், கடைக்கு வரணும், நேரமாச்சு. வேற யாருக்கா கொடு. ஆமா, செய்யறதே யாரா கூட பேசுறதே யாரா கூட.
நான் கடை கிளம்புறேன். ஆ. ஆட்டோ ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு போறேன். ஆட்டோ வரும், அண்ணன் அனுப்பிச்சு விட்டுரு. ஆ? சரிப்பா. அண்ணே நான் கிளம்புறேன். மாணிக்கம் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ப்பா. அண்ணே சாமி கும்பிட்டுருக்கா. பாத்து பாத்துவாப்பா. மெதுவா. பாத்து போப்பா. வரமா சரிப்பா. சீக்கிரமா ரெடியாவு, கோயிலுக்கு கிளம்பலாம் வா. சரிம்மா. என்னாச்சு? கேபிள் லூஸ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு சார், பாத்துறேன். ஏதாவது ப்ராப்ளங்களா? செக் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன தெரியுதுல்ல? என்ன இப்படி கேட்டீங்க? உங்களை தானே நம்ம லீலாக்கு முதல்ல நாங்க சம்மந்தம் பேசணும். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஏதாவது ஆக்சிடென்டா? ஆ, அந்த மாதிரி தான். அது சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆயிடுச்சு சார். சாரி சார், கல்யாணத்துக்கு உங்களை கூட முடியல, டென்ஷன்ல பேர் விட்டு போச்சு. பரவாயில்லைங்க. சார், இப்ப லைஃப் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு உங்க அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அம்மாவுக்கா? எதுக்கு? லீலாவை கல்யாணம் பண்ணிக்க நான் மறுத்ததுக்கு காரணமே உங்க அம்மா தான் சார். என்ன சொல்றீங்க? நல்ல வேலை சார், நான் லீலாவை கட்டினா என் நிம்மதியே போயிருக்கோம் சார். சரியான நேரத்துல உங்க அம்மா தான் லீலாவுக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற ஒரு இதை பத்தி சொன்னாங்க. நல்ல வேலை சார், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி இப்ப நிம்மதியா இருக்கேன். நிஜமாவா? ஆமாங்க, உங்க அம்மாவோட நல்ல மனசு யாருக்கு வரும்? மருமகளோட தங்கச்சின்னு கூட பார்க்காம என்கிட்ட உண்மையை உடைச்சு சொன்னாங்களே. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியல சார். லீலாவும் அதே மாதிரி டைப் தான். இல்லன்னா கல்யாணம் வேண்டானதும் போஸ் ஆபீஸ் தேடி வந்து என்ன அடிப்பானா? எனக்கு என்னமோ லீலாவுக்கும் போஸுக்கும் கூட ஒரு இது இருக்குமோன்னு தோணுது. யோ, வாய முடியா? நீ பாட்டு பேசிட்டே போற. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம பின்ன என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி அலைய கேரக்டர் லீலான்னு சொல்றீங்க. இப்ப நீ கட்டிருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணல, அலையிலன்னு என்ன கேரண்டி? என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன? இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ பாட்டு பேசிட்டே போற. ரெடி எக்ஸ்பெக்ட். மாணிக்கம், வாங்கண்ணே. என்ன உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல. ஒன்னு போய் இப்படி அடிச்சு போட்டாங்களே பாவீங்க. நீ என்ன பண்ண முடியும்? உனக்கு என்னப்பா அது இவ்வளவு பெரிய கட்டு? பிளேட் வச்சிருக்காங்க. சரியாடியா? சரி ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. போயிட்டு வாப்பா. வாங்கண்ணே. சிரமம் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க. மாணிக்கம், வணக்கண்ணே. உடம்பு எப்படிப்பா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதா? பரவாயில்ல. கடையும் திறக்கல, யாரையும் பார்க்க முடியல, மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு மாணிக்கம். இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாமே. வீட்டுல சும்மா உட்கார்றதுக்கு போர் அடிக்குது. அதான். உடம்பு பாத்துக்குங்க, சரி. ரோடு வந்திருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பி. ஹலோ. செல்வன் தம்பியா, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கிறேன். அங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம் மாமா? அது சர்வாண்டி தான் அண்ணன் உடம்பு எப்படி இருக்காருங்கிற தகவலுக்காக போன் பண்ணணும்னு. எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரி, இதுமா ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணி பேசணுமா? கொடுங்க.
அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேன். அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உடம்பெல்லாம் தேறி இருக்கா? வேலை வேலைக்கு சாப்பிடுறாரா? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அண்ணி. உடம்பெல்லாம் நல்லா தேறிட்டு வருது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான். இப்ப கண்ணெல்லாம் நல்லா முழிச்சு பாக்குறான். தூக்கத்திலேயே சிரிப்பான். தூக்கத்திலே சிரிக்கிறானா? வெரி குட் அண்ணி. நீங்க வந்துட்டு போனதுல இருந்து அவன் முகம் மறையாம அப்படியே கண்ணிலேயே இருக்க அண்ணி. ரொம்ப அழுகுறானோ? அப்பப்போ கை காலெல்லாம் உதச்சு கொஞ்சம் அழுவான். அவன் அழுகுறது கூட ரொம்ப அழகுதான் அண்ணி. பசி வந்தா போதும் செல்வம் உண்மையில நாக்கிடுவான். இப்பவே ரொம்ப துருதுருன்னு இருக்கான்னு அப்பா சொன்னாரு. அண்ணி நீங்க ஒன்னும் பாருங்க, இந்த ஊரே பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி ராஜா மாதிரி வர போறான். அவனோட சேட்டையை பார்த்துதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் செல்வம். அவனோட முகத்தை பார்த்துதான் நான் என்ன தேத்திக்கிறேன். அவரை நல்லபடியா கவனிச்சுக்கீங்க செல்வம். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நான் கொடுத்த குங்குமம் அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்துருச்சு அண்ணி. நீங்க ஒண்ணும் மனசு போட்டு அழைக்காதீங்க. சரி செல்வம், அப்ப நான் வச்சுட்டோமா? ஓகே அண்ணி, மறக்காம குட்டி பையனை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி வச்சிடுறேன். ஓகே திருப்தியா? செல்வம், என்னண்ணே? போன்ல சொல்லுங்கண்ணே. போன்ல என்ன சொல்லுங்க? போன்ல பேசிட்டு இருந்தியா? அவன் எப்படி இருக்கானாடா? அண்ணே, அவ உங்க குழந்தை. இத கேட்கறதுக்கு நீங்க ஏன் அப்படி தாங்கிறீங்க? என்கிட்ட இந்த ரிசீவரை புடுங்கில அன்னிக்கிட்ட இதை பத்தி விசாரிச்சிருக்கணும். மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி அழகாயிங்க? மனசு தொட்டு சொல்லுங்க. பையனை பார்க்கணும்னு மனசு துடிக்கிறது. பார்க்கணும் பலதாண்டா இருக்கு. அப்புறம் இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல கடன் போய் குழந்தைய பார்த்துட்டு வாங்க. உங்களை யாருமே தடுக்க முடியும்? நம்ம பெத்த பிள்ளை மேல இருக்கிற பாசத்தை எல்லாம் மறைச்சு வைக்க முடியாது. நீங்க அவசியம் கிளம்பி போய் குழந்தைய பார்த்துட்டு தான் வரீங்க. போங்க. எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க. எப்போ உங்களுக்கு குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சோ கண்டிப்பா நீங்க குழந்தைய பார்ப்பீங்க. என்ன கோயில் பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க? கடவுள்கிட்ட என்ன ஐடியோட வந்தீங்க? அவரோட ஹெல்ப் எது அவசரமா தேவைப்படுதா? சரளா, பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. நானும் இந்த உலகத்தை எத்தனையோ சந்தர்ப்பவாதிகளை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி பச்சவந்திகளை நான் பார்த்ததே இல்லை. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க குடும்பத்துக்கு உதவணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப எதுக்கு கோவமா பேசுறீங்க? நீங்களா தானே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆமா, பழகின பழக்கத்தை மதிச்சு உதவி பண்ண. வேற எதையே இருக்கும் போது வாழை குழைச்சிட்டு வந்து நின்னீங்க. என்னை பார்த்து வெக்கம் இல்லாம இழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ சப்போர்ட்டுக்கு சின்ன மக வந்த உடனே நான் தேவையில்லாத வாயிட்டேன். இத பாரு, ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. நீங்க தான் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இத பாரு, ஒழுக்கம் கட்டு பேசாத. நீயும் உன் புத்தியும். ஒழுக்கமா பேசணுமா? அப்படின்னா நான் ஒழுக்கம் இல்லாதவன் ஜாலியா சொல்றியா? இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட தானே பணத்துக்காக வழிச்சு வழிச்சு பேசினேன். அப்ப உன்னோட ஒழுக்கம் எந்த மாதிரி ஒழுக்கம்? என்ன நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்தாரே உன் புள்ள, அவரோட ஒழுக்கம் என்ன மாதிரி ஒழுக்கம்?
கௌரவத்தை பத்தி பேச உன் குடும்பத்துல யாருக்குமே தகுதி கிடையாது. என்ன கேவலமா நடத்துனதுக்கு நீ அனுபவிப்ப. இந்த கோயில வச்சு சொல்றேன், என் வயிற்று உன்னை சும்மாவே விடாது. அவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. அவெல்லாம் ஒரு பொம்பளையாமா? அவ பேச்செல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற? சாபம் கொடுத்துட்டு போறேன் லேடி. இவளோட சாபம் பறிச்சிட்டு போதா? நிம்மதியை கொடுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தா வந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது. அவன் பேச்ச விட்டு தள்ளுமா. நம்ம வீட்டை பேச வேண்டிய பிரச்சனையே 1000 கிடக்குது. என்ன பேசணும்? நம்ம வீட்டை பத்திதான். என் வீட்டுக்கார பத்தி. அவருக்கு என்ன? ஏமா, உனக்கே தெரியும்ல அவர் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்காருன்னு. நம்ம கடையை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட அப்பப்ப கோச்சிட்டாலும் அவரோட பொறுப்பை விட்டு கொடுக்காம எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? செல்வன் அவரை மதிக்கிறதே இல்லம்மா. எடுத்தெறிஞ்சு பேசுது. இவர் ஏதாவது சொன்னா அது அலட்சியமா நினைக்குது. இப்படியே எல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? மாணிக்கண்ண கிட்ட சொல்லி உடனடியே அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி தர சொல்லுமா. அவர் இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண சரியில்லை. அவசரப்படாத நிர்மலா, கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுமா. அப்படி இருந்தா அவருக்கும் செல்வனுக்கும் சண்டை பெருசாயிடும். உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஏண்டி, நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தானே இருக்க. இப்பதான் மாணிக்கமே செத்து பொழைச்சு வந்திருக்கான். ஆஸ்பத்திரிக்கு ஏகப்பட்ட பணம் செலவாய் போச்சு. கடையை இத்தனை நாள் வருமானம் இல்லாம மூடி கிடந்தது. லாரியும் ஓடல. ஏதோ இப்பதான் செல்வம் வந்து கடையவே திறந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ உடனே வந்து தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா எப்படி? காசுக்கு எங்கடி போறது? இது பாருமா, நீ சொல்றது எல்லாமே சமாளிக்கிற மாதிரி பிரச்சனைதான். அண்ணனுங்க நினைச்சா எவ்வளவு வேணா பணம் புரட்டலாம். கடன் வாங்கியாவது ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி தர சொல்லு. என் வீட்டுக்காரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆமாண்டி, உன் வீட்டுக்கார மாதிரியே நீ பொறுப்பு இல்லாம பேசு. கடன் வாங்கறத பத்தி எல்லாம் இப்ப அவசரப்பட முடியாது. ஏண்டி, உன் வீட்டுக்காரர் கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? என்ன மனுஷங்க, நல்லா வந்து சேர்ந்தாரு நமக்கு. எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சு வச்ச மாப்பிள்ள தானே. இப்ப அழுத்துக்கிட்டு என்ன பண்றது? அவருக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரி சரி, வாங்க போலாம். அப்புறமா வந்துருக்கா? ஏய் வாங்கடா, அவருக்கு ஒரு சலாம் போட்டு வைக்கலாம். எல்லாம் மேனேஜருக்கு தான் சலாம் போட்டு வைப்பாங்க. நம்ம ஓனருக்கு சலாம் போட்டு வைக்கலாம். வாங்க. சார், அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த ஐட்டம்லாம் நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோபி வந்தா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் சார். இப்போ வந்துடுவார். கோபி நல்லா வேலைக்காரன்ல? ஆமா சார். என்ன நினைக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு டெலிவரி பண்ணிடலாம் சார். வணக்கம் சார். கோபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலைக்காரங்க நீங்க எல்லாம் விசுவாசமா இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மேனேஜர் எல்லா வரும் சொன்னார் சார். நாங்க போய் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் கொஞ்சம் பார்த்து வந்துடுறேன் சார். அண்ணே, இவ்வளவு நாள் ஆகியும் அந்த போஸ் வேலைக்கு வரல பாத்தீங்களா? அதான்டா எனக்கு வயிற்று எரியுது. இதே நாம எவ்வளவு நாள் லீவ் போட்டிருந்தா இந்நேரம் நம்ம வேலையை விட்டு தூக்கி இருக்க மாட்டாங்க. இப்ப கூட பாரு, அந்த கோபியை தான் முதலாளி புகழ்ந்து பேசுறாரு. நம்மள விரட்டி அடிக்கிறாரு. இதை இப்படியே விட்டோம், அப்புறம் அவன் வச்சதுதான் சட்டமாயிரும். இதுக்கு ஏதாவது பண்ணணும் நீங்க. அதான்டா, இந்த போஸ் இவ்வளவு நாள் வேலைக்கு வராம இருக்கால, அந்த மேட்டரை முதலாளி கால போடுவோம். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் ஆப் வைக்கிறேன். இல்லையா, என்ன நின்னுட்டு உங்களதான் தனியா. என்ன தனியா சார்? எங்க எல்லாருக்கும் 1 மாசம் லீவு வேணும். 1 மாசமா? ஆமா சார். 1 மாசம் லீவ் கொடுத்துட்டா கம்பெனி முடிட்டு போறதா சார்? லீவுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் சார். என்ன ஒரே மாதிரி? சார், அந்த போஸுக்கு மட்டும் கோபியோட சகலங்கிறதுனால மாச கணக்குல லீவ் கொடுக்குறாரு சார் மேனேஜர். நாங்க கேட்டா 2 நாள் கொடுக்க மாட்டேன்றாரு சார். நீங்க அடிக்கடி இந்த பக்கம் வராதனால உங்களுக்கு இந்த மேட்டர் தெரியல சார். தெரியலங்கிறத விட இந்த சூப்பர்வைசரும் இந்த மேனேஜரும் சேர்ந்து உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க சார். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கம்பெனி தான் சார் நஷ்டப்படும். மேனேஜர் வரேன் சார். கோபியோட சகல ரொம்ப நாளா லீவ்ல இருக்கிறாரு. என்கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? போஸுக்கு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தா சார். அதனால தான் லீவ் கொடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக இவங்களை இப்போ 1 மாசம் லீவ் கேட்கறாங்க. கொடுத்துட முடியுமா சார்,
போஸ்ன்னு எங்களை மாதிரி கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது சார். அவர் தினக்கூலிக்கு வேலை பாக்குறாரு. அவருக்கு லீவ் கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதத்தையும் இழப்பு இல்லை சார். இவங்க லீவ் போட்டா நம்ம சம்பளம் கொடுக்கணும் சார். அவர் லீவ் போட்டா சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்ல சார். என்னைக்கு வந்து வேலை செய்யறாரு அன்னைக்கு மட்டும் கொடுத்தா போதும் சார். ஏன்னா அவர் தினக்கூலி சார். இதை போய் பெரிய கம்ப்ளைண்டா உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதான் போயா இவ்வளவு ஈஸியா சொல்றேன். இப்ப அவர் வேலை என்ன இவங்களா பாப்பாங்க சார். அது வந்து சரி சரி போங்க, இனிமே இந்த தவறுலாம் நடக்காம பாத்துக்கிறேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி பரவாயில்ல தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க போய் வேலையை பாருங்க.